ப்ரைஸிங்லாம் எப்படி ப்ரோ இருக்கும்? நம்ம ப்ரைஸிங்கில் ஆவரேஜாக வந்து பார்த்துட்டிங்கன்னா ஹேண்ட் ஃபீடிங் ஒவ்வொரு சிக்கை பொறுத்து தான். நம்ம அதிகபட்சமே வந்து பியூர் ஒயிட்டை நாங்கள் ஃபெதரை வந்து கட் பண்ணவே மாட்டோம். ஓகே, இதுதான் வந்து ஃபுல்லி டேம்டோட அர்த்தம். ஆக்சுவலாக பேர்டோட இது உங்களுக்கு பர் பீஸ் ஹேர் ஃபீடிங் ஒரு 100 ருபீஸுக்கு கொடுக்குறோம். இப்போ இதுலேருந்து வர சிக்ஸ்லாம் 400-500. இதுதான் ஸ்டார்டிங். ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா ஒரு காக்டெயில் பேர்ட் ஃபார்முக்கு நாங்கள் வந்திருக்கோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா காக்டெயில் தான் மேஜராக வச்சு பண்ணுறாங்க. அது போக ஆஃப்ரிக்கன் லவ் பேர்ட்ஸ் இருக்குது அண்ட் ஸ்மால் கன்யூஸ் இருக்குது. அதை பற்றி நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாக தெரிஞ்சுக்க போகிறோம். எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா கோயம்புத்தூரில் NGGO காலனிக்கு வந்திருக்கோம், அஸ்வின் பேர்ட் ஃபார்ம் அப்படின்னு சொல்லிட்டு. வாங்க இந்த வீடியோவில் ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். நம்ம கூட அஸ்வின் இருக்காரு. ப்ரோ ஹாய் ப்ரோ, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் ஜி. நல்லா இருக்கீங்க ப்ரோ. நம்ம ஃபார்ம் எங்கே இருக்குன்னு ஃபஸ்ட்டு சொல்லுங்கள் ப்ரோ. ஜி நம்மளது வந்து எக்ஸாக்டாக வந்து பார்த்துட்டிங்கன்னா திருவள்ளூர்லேருந்து உள்ள NGO காலனிங்கிற ஏரியாவில் EB ஆஃபீஸ் நியரில் இருக்குது ஜி. ஓகே ஓகேங்க. நம்ம ஃபார்மில் என்னென்ன பேர்ட்ஸ் இருக்குது? நம்மகிட்ட வந்து பார்த்துட்டிங்கன்னா எக்ஸ்பெஷலாக ஃபுல் அண்ட் ஃபுல் காக்டெயில் தான் மெயினாக. ஓகே, ஃபுல்லாக காக்டெயிலில் எல்லா ஸ்பீசிஸ்லேயும் வச்சுருக்கோங்க. ஓகே, எல்லாமே ஹேண்ட் ஃபீடிங் தான். ஃபுல் அண்ட் ஃபுல் கவர் பண்ணுறது கஸ்டமருக்காக ஹேண்ட் ஃபீடிங்காக மட்டுமே இந்த இடம் வச்சுருக்கோம். ஓகே, எல்லா சீரீஸ்லேயும் இருக்குங்க. ஃபுல்லாமே இப்போ இதில் இருக்குது, இன்குபேட்டில் இருக்கனால உங்களுக்கு வெளியே இருக்காது. எல்லாமே பார்த்துட்டிங்கன்னா இப்போ எல்லாம் பாக்ஸில் இருக்கும் ப்ரீடிங்கில். ஓகே, ஸோ மேஜராக ஹேண்ட் ஃபீடிங்க்கு கேட்குறாங்கன்னா எல்லாமே கஸ்டமரோட ஹேண்ட் ஃபீடிங்காக ஃபுல் அண்ட் ஃபுல் வச்சுருக்கோம். ஓகே, எல்லா ஸ்பீசியஸும் இருக்குங்க. ஓகே, ஒன்று பார்த்துடலாங்களா என்ன இது? ஷோர் ஜி. ஓகே வாங்க நம்ம இதுலேருந்தே வேணால் பார்த்துட்டோம்னா கரெக்டாக இருக்கும். ஓகேங்க. இது வந்து லுட்டினோ மேல் வருங்க, உங்களுக்கு ஆல்பினோ பேர்ல் பைடு ஃபீமேலுங்க. சரிங்க. இது ஒரு காம்பினேஷனில் இருக்குது. இதில் வந்து மேல் வந்து உங்களுக்கு வந்து கிரே மேல் வருங்க. கிரே தான் நம்ம காக்டெயில் ஸ்பீசிஸோட வைல்டு கலர். ஆமாம், அதனால வந்து மெயினாக நம்ம கிரே தான் எல்லா செக்மெண்ட்லேயும் மேக்ஸிமம் பேரில் கிரே இருக்கும். ஓகே ஓகே ப்ரோ. இது மேலே ஃபீமேல் வந்து ஆல்பினோங்க இங்க் பெட்டில் இருக்குது, உள்ளே இருக்குது. இதில் நம்ம இதை கடைசியாக பார்த்துடலாம் வேணா. சரிங்க. இதில் வந்து எடுத்துட்டிங்கன்னா ஆல்பினோ அண்ட் ஆல்பினோ பர்ல இருக்குது. இது வித் சிக்ஸோட இருக்குங்க. ஓகே ஓகே, சூப்பர் ப்ரோ. இது இல்லாமல் வந்து பார்த்துட்டிங்கன்னா மேலே டாப்பில் கிரே வைல்டு ஒரு பேர் இருக்குது. இதில் எடுத்துட்டிங்கன்னா ரெண்டுமே பைடில் இருக்குங்க. ஓகே, கொஞ்சம் நல்ல மார்க்கிங்கோட எல்லாமே நல்ல மார்க்கிங்கில் லுட்டினோ பேசிக் ஆவரேஜ் எல்லாருமே ஆவரேஜ் குவாலிட்டியில் இருக்கும். ஹை குவாலிட்டிலையும் மிக்ஸ் பண்ணி போட்டிருப்போம். ஓகே, இது உங்களுக்கு பேர்ல் சொல்லுவாங்க. லுட்டினோ சின்னமூன் பேர்ல் அண்ட் லுட்டினோ பைடு எக்ஸில் இருக்காங்க. ஆமாங்க, இங்க்பெட்டில் இருக்குது. இது வந்து பார்த்துட்டிங்கன்னா ஆல்பினோ கிரீன்கஸ்ட் மேலு, ஆல்பினோ பர்ல் ஃபீமேலுங்க. ப்ரைஸிங்லாம் எப்படி ப்ரோ இருக்கும்? நம்ம ப்ரைஸிங்கில் ஆவரேஜாக வந்து பார்த்துட்டிங்கன்னா ஹேண்ட் ஃபீடிங் ஒவ்வொரு சிக்கை பொறுத்து தான். நம்ம அதிகபட்சமே வந்து பியூர் ஒயிட்டை 900 தான் கொடுக்கணும். அப்போ கிரே எல்லாம் எடுத்தால் 500 400 அந்த மாதிரி ரேஞ்சில். ஃபான்னா ஒரு 100 ருபீஸ் டிஃபரன்ஸ் மேக்ஸிமம். லூட்டினால ஒரு 800 கொடுக்குறோம். நீங்கள் சொல்கிறது எத்தனை டேஸில் எடுத்தாலும் 24 டேஸில் தான் நாங்கள் கொடுப்போம் ஜி. நாங்கள் அவசரப்பட்டு இந்த சின்ன சிக்கில் கொடுக்கறது கிடையாது. மேக்ஸிமம் கஸ்டமருக்கு ரெஃபர் பண்ணுறது 24 to 25 டேஸில் எடுத்து கொடுப்போம். ஏன்னா அவங்ககிட்ட போனாலும் சர்வே ஆகணுங்கிறதுக்காக. இது எல்லாமே ப்ரீடிங்கில் இருக்குது. இது பேர்ல் ஜி, நார்மல் கிரே பேர்ல், ஒயிட் ஃபேஸ் மேல், எல்லாமே இங்க்பெட்டில் இருக்குது எல்லாமே. ஆமாம், இது வந்து ஆல்பினோ ஃபீமேல் வருங்க, ஒயிட் ஃபேஸில் மேல் வரும். ஓகே, ஸோ ஃபீடிங் வைஸ்லாம் எப்படி ப்ரோ கொடுப்பீங்க? என்ன மாதிரி ஃபீடிங்? ஃபீடிங்லாம் பார்த்துட்டிங்கன்னா எப்போவுமே ப்ரௌட்ஸ் ஒரு நேரம் காலையில் கம்பல்சரி ப்ரௌட்ஸ் வச்சுருவோம். ஓகே, ஈவினிங் நேரம் மேக்ஸிமம் சன்ஃப்ளவர் சீட் ஈவினிங் நேரம் அளவாக வைப்போம் ஜி. அவ்வளோதான். 2 days ஒன்ஸ் கம்பல்சரி தண்ணி மாற்றிடுவோம். ஓகே, மற்றபடி ப்ரோட்டீன்லாம் ஒன்றும் கிடையாது. கீரை வகை வெயில் காலம்னா கீரை வகை கொடுப்போங்க. இது வந்து லுட்டினோ அண்ட் கிரேங்க. லுட்டினோ ஃபீமேல் வரும், கிரே மேல் வரும். இவங்களுக்கு மட்டும் பாட் வச்சிருக்கீங்க? அதாவது இது வந்து என்னன்னா பாட்டில் பழகுனது கொஞ்சம். இது வந்து பெஸ்ட் ரிசல்ட் பாருங்க. ப்ரீடிங்கோட இது பாக்ஸோட நம்ம பாட் கொடுத்தாதான் கொஞ்சம் ஈஸியாக அடாப்ட் ஆகிட்டாங்க. அதனால இதுகளுக்கு மட்டும் எப்பவுமே பாட் வச்சிடுறீங்க. ஆமாம். அதெல்லாம் வந்து பார்த்துட்டிங்கன்னா இவனுங்க ஃபுல்லாமே இப்போ நம்ம ஓன் யூஸ்க்காக நிறுத்தியிருக்க ஃபீமேலு. இவன் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஃபுல்லி டேமனுங்க. ஆக்சுவலாக வந்து டேமனோட அர்த்தமே எல்லாரும் பண்ணுற தப்பு என்னன்னா ஃபெதரை கிரிம் பண்ணிடுவாங்க. இங்கே பாருங்க, நாங்கள் ஃபெதரை வந்து கட் பண்ணவே மாட்டோம். ஓகே, இதுதான் வந்து ஃபுல்லி டேமோட அர்த்தம். ஆக்சுவலாக பேர்டோட ஃபெதரை வெட்டக்கூடாது. வெட்டாமல் வைக்கிறது பேர் தான் டேமுடுங்க. ஈவன் செல்லோட்டே போட்டு கூட வச்சுக்கோங்க. செலட்டே போட்டு வைக்கலாம். ஆக்சுவலாக என்னை பொறுத்த வரைக்கும் செலட்டே போட்டுக்கிறது தப்பு தான். இவன் பார்த்தீங்கன்னா 2 years ஃபீமேலுங்க. ஆனால் நம்ம கூட ஃபுல்லாக டேமுடாக இருப்பான். ஒரு பிரச்சனையும் இல்லை. இப்போ நீங்களே பார்த்துருப்பீங்க, கதவு ஓப்பனில் தான் இருக்குது. ஆனால் ஒரு சொட்டு பயம் இருக்காது. பறக்கணுங்கிற அந்த எண்ணம் கிடையாது.
ஃபுல்லா டேர்ம்டு பண்ணி வச்சிருக்கோம் 2 இயர்ஸ்ங்க. ஓகே. என் ஓன் பர்பஸ்க்காக வச்சிருக்கனால சும்மா ஜஸ்ட் ஒரு இதுக்காக வச்சிருக்கேன். ஓகே. மேக்ஸிமம் கேட்பாங்கல ப்ரோ, லைக் டேம் பண்ணா ப்ரீட் ஆகுமா அப்படின்ற ஒரு டவுட். ஷோரா 100% ஆகுங்க. அது அவன் டேர்ம்டு தான், அந்த மேலும் டேர்ம்டு தான். அதுல நான் உங்களுக்கு முடிச்சிட்டு வேணா நடுவுல சிக் எடுத்து காட்டுற பாருங்க. ஓகே. 4 சிக்ஸ் வந்து 2 சிக்ஸ் நேத்து கொடுத்துட்டா இன்னொரு 2 சிக்ஸ் இருக்கு. ஓகே. அதுக்கும் ப்ரீடிங்க்கும் சம்பந்தமே கிடையாது. ஓகே. ஈவன் வைல்டு கூட மிக்ஸ் பண்ணாலும் ப்ரீட் ஆகும். தாராளமா ஆகும். சில பேர்டு வந்து டேர்ம்டா மறந்து வைல்டா மாறிடும், சில பேர்டு டேர்ம்டாவே இருக்கும். அதனால ப்ராப்ளமே இல்ல. ஆக்சுவலா வந்து ஃபெதரை கட் பண்ண கூடாது. ஓகே. இங்க இருக்கிறது எல்லாமே டேம்டா? இல்ல இது எல்லாமே வைல்டு. இவன் கிளியர் பைடு ஃபீமேல். ஓகே. அது வந்து ஆல்பினோ பெர்ல் ஃபீமேல், இது ஃபீமேலுங்க. இது ஆல்பினோ மேலுங்க. மேல். ஓகே. கிரீம் கஸ்ட் மேல். ஓகே. நம்மளோட ப்ரீடிங்காக அது ஒரு பேர் நிறுத்தி வச்சிருக்கோம். ஓகே. ஓகே. இவனுங்களுக்கெல்லாம் உன்னை கேஜ் செட் பண்ணும் திருப்பி. இதுல வந்து பாத்தீங்கன்னா ரெண்டுமே பைடுங்க. ஓகே. ஆல்பினோ ஃபான் பைடு மேலு, இது லூட்டினோ ஃபான் பைடு ஃபீமேல் வருங்க. இப்போ இந்த மாதிரி காம்பினேஷன்லாம் பண்ண என்ன மாதிரி சிக்ஸ் வரும் ப்ரோ? ஜி இதில் வந்து பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஆல்பினோ ஒயிட் சீரீஸ்லேயும் வரும், எல்லோ சீரீஸ்லேயும் வரும். எனக்கு இப்போ ஃபர்ஸ்ட் 2 கிளச் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒயிட் சீரீஸ் வந்துச்சு, எல்லோ சீரீஸும் வந்துச்சு. இப்போ கடைசி இப்போ 3வது கிளச் எடுத்ததில் வந்து பார்த்துட்டிங்கன்னா 3 லூட்டினோ ஒரு லூட்டினோ பைடு வந்துச்சு. அந்த மாதிரி நம்ம எல்லாமே மிக்சடு காம்பினேஷன் தான் இருக்கும். எதுவுமே லூட்டினோ கிரேட்னு இருக்காது. ஓகே. ஏன்னா நம்ம கடைகளுக்கு நம்ம மேக்ஸிமம் கஸ்டமர்ஸ்க்குலாம் கொடுக்கும்போது எல்லா ரேட்லேயும் சிக்ஸ் கொடுக்கணுங்கிறதுக்காக எல்லா வெரைட்டியும் வச்சுருக்கோம். ஓகே. ஓகே. அதே மாதிரி ப்ரொடக்ஷனில் எல்லாமே வரும். அது இல்லாமல் ஆப்ரிக்கனில் வந்து பார்த்துட்டிங்கன்னா இப்போ இது கஸ்டமர்ஸ்க்காக கேட்டிருக்கோம். கஸ்டமர்லாம் நல்லா கலராக கேட்கறதுனால இது லுட்டினோ ஃபிஷர் ஆஃப்லைனுங்க, க்ரீன் ஆஃப்லைன் பேர் போட்டு. இது அது க்ரீன் ஆஃப்லைன், நார்மல் க்ரீன் ஆஃப்லைன் கிடையாது. லுட்டினோ ஆஃப்லைனில் வந்து ஸ்ப்ளிட்டுங்க. ஓகே. இது ஃபுல் அண்ட் ஃபுல் கஸ்டமரோட ஹேண்ட் ஃபீடிங்காக இந்த, ஏன்னா இது ஆஃப்லைனில் இது மட்டும்தான் நல்லா அழகாக இருக்கும் ரிங் கைட்டுங்க. அதனால் இதை மட்டும் ஸ்பெஷலாக எடுத்து பண்ணிகிட்டு இருக்கோம். இது இல்லாமல் அடுத்த பேர் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு பீச்சுங்க, ஆல்பினோ பீச். ஓகே. ஆக்சுவலாக ஆல்பினோ பீச்சில் எல்லாருமே பிளாக் ஐயை வந்து இதுன்னு சொல்கிறாங்க, பியூர் ஆல்பினோன்னு. ஃபுல் அண்ட் ஃபுல் ரெட் ஐங்க. அது ரெண்டுமே ரெட் ஐயில் தான் இருக்கும் ஆல்பினோவில். அப்படி இருந்தால் தான் உங்களுக்கு நல்லா இதாக இருக்கும், பார்க்குறக்கும் அழகாக இருக்கும். இதுவும் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஆல்பினோ. ஆமாங்க, ஆல்பினோ சீரியஸில் 1 ஃபீமேல் போட்டிருக்கோம், மேல் வந்து லூட்டினோ ஆஃப்லைன் போட்டிருக்கோம். ஓகே. இப்போ இதோட 6 கேட்டாலும் ஹேண்ட் ஃபீடிங் தரீங்க? தாராளமாக கொடுத்து. இது ஹேண்ட் டர்ம் பண்ணலாங்களா? 100% பண்ணலாம். இது வந்து லோ வெரைட்டின்காக நம்ம கொடுத்துட்ருக்கோம். ஆப்ரிக்கன் வந்து ஸ்மார்ட்டாக இருக்கும், ஸ்மார்ட் அண்ட் இன்டெலிஜென்ட் பேர்டு. நீங்கள் கூகுளில் பார்த்தீங்கன்னாலே தெரியும், நம்ம கூட நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணும், நல்லா பிளேஃபுல் பேர்டுங்க இது. ஓகே. அதனால் இது கஸ்டமருக்காக இது ஒரு 3 பேர் கலருக்காகவே போட்டு வச்சுருக்கோம். ஓகே. இதோட ப்ரைஸ் எல்லாம் ப்ரோ? இதோட பெரிய பேர் எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு 3000 4000 வரும். ஆக்சுவலாக ஆமாங்க, நம்ம ஹேண்ட் ஃபீடிங் சிக் மட்டும் தான் இங்கே ஃபுல் அண்ட் ஃபுல் சேல் பண்ணுறதுனால உங்களுக்கு ஹேண்ட் ஃபீடிங் சிக் வந்து 800 கொடுப்போங்க. ஓகேங்க. எல்லா சிக்கும் 100% குவாலிட்டியாக நம்ம ஓகேனா மட்டும்தான் கொடுப்போம். ஓகே. சீக்கான சிக்கு எதுவுமே கஸ்டமருக்கு ப்ரொவைட் பண்ண மாட்டோம். இது ஃபிங்கர்ஸ் சும்மா ஒரு பேர் அழகுக்காக வச்சுருக்கோம். அதெல்லாம் பார்த்துட்டிங்கன்னா டைமண்ட் டவ் ஒரு பேர் இருக்குங்க. அதோட கலெக்ஷன் ஒரு சிக்கோட இருக்கும். சரி சரி ப்ரோ. இது ஜஸ்ட் சும்மா வச்சுருக்கோம், சும்மா நம்ம எல்லாம் கலெக்ஷனுக்காக ஒன்றே வச்சுருக்கோம் நிறுத்தி. இதில் வந்து பார்த்துட்டிங்கன்னா பைனாப்பிள் மேலுங்க, க்ரீன் சிக்கு ஃபீமேலுங்க. ஓகே. இது கஸ்டமரோட ரெக்குயர்மெண்ட்டுக்காக வச்சுருக்கோம். ஓகே. இப்போ இங்கே ஆமாங்க, எக் இன்பெட்டில் இருக்குது. இங்கே இருக்க எல்லாமே எக்கில் தான் இருக்குங்க, எக்கு இல்லைனா சிக்ஸில் தான் இருக்கும். ஃபுல் அண்ட் ஃபுல் கஸ்டமர் ரெக்குயர்மெண்ட்டுக்காக எல்லா ஐட்டமும் வச்சுருக்கோம் இங்கே. நீங்கள் எப்படி ப்ரோ டிரான்ஸ்போர்ட்டேஷனில் எப்படி எந்த அளவுக்கு கொடுப்பீங்க? எல்லா ஏரியாவுக்கும் டிரான்ஸ்போர்ட்டேஷன் கொடுக்குறோம். மேக்ஸிமம் சிக்ஸ் எல்லாம் வந்து செல்ஃப் பிக்கப் எடுத்துட்டா பெஸ்ட்டு. ஏன்னா அவங்க ஒன்று நினச்சிட்டு வருவாங்க, நேரில் வந்து பார்க்கும்போது அவங்களுக்கு ஒரு இது பிடிக்கும், நம்ம சொல்லி கொடுக்கலாம் என்ன ஏதுங்கிறது. அதனால் நேரில் எடுத்துக்கிறது பெஸ்ட்டுங்க. ஓகே. ஸோ நேரில் வர மாதிரி இருந்தால் எப்போ வரலாம் ப்ரோ? என்னோட இது வந்து கூகுள்லேயே க்ரோம்லேயே வருங்க, அஸ்வின் பெட் ஃபார்ம்ஸ்னு போட்டால் வரும். ஆக்சுவலாக நான் வந்து இது வந்து பார்ட் டைம் மாதிரி தான் பண்ணிட்டு இருக்கேன். இது வந்து ஜஸ்ட் ஒரு ஹாபியஸ்ட்டாக பண்ணிட்டு இருக்கேன், எல்லாத்துக்கும் பேர்டு வளர்த்தணுங்கிறக்காக. அதில் என் கான்டாக்ட் நம்பர் இருக்கும், கால் பண்ணாங்கன்னா என் கூட கைட் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி டைம் ஃபிக்ஸ் பண்ணி வந்துக்கலாம். ஓகே. இதுதான் ஜி காக்டெயிலோட ரெண்டுமே பேசிக் மியூட்டேஷன். காக்டெயிலோட ஸ்பீசியஸில் ஸ்டார்ட் ஆனது இதுதாங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் கிரேங்க. இது கிரே வைல்டு ஃபீமேலுங்க, கிரே வைல்டு மேல். காக்டெயில்னால ஸ்டார்டிங்கே இதுதான். இதுல இருந்து உடைச்சு எடுக்கப்பட்டது தான் இந்த கலருக்கு. மற்ற கலர் ஆமாங்க, இதுதான் காக்டெயிலோட வைல்டு கலர். இப்போ இதுல இருந்து வர சிக்ஸ் தான் 400 500. இதுதான் ஸ்டார்டிங். இதுல உங்களுக்கு 400ல இருந்து சிக்ஸ் கொடுப்போம். ஓகே. மேக்ஸிமம் கிரேவோட சிக்கு ஒரு 500 550 வரைக்கும் தான் போகும். ஓகே. காக்டெயிலில் நம்ம இது வந்து கரெக்டாக உங்களுக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு சிக்கு 18 days ஆச்சுங்க. இன்னொரு சிக்கு 20 days ஆச்சு. இன்னொரு 3 to 4 days விட்டால் அந்த ஒரு சிக்கை கொடுத்துடலாம். அதே ஆல்பினோ பைடு. இன்னொன்று வந்து லூட்டினோங்க. இந்த சிக்கு இன்னொரு 10 days விட்டோம்னா கொஞ்சம் கஸ்டமர் நல்லா தெளிவாக நீட்டாக ரெடி ஆயிரும், அதுக்கப்புறம் கொடுக்கலாம்.
ரெக்யூர்மெண்ட்டில். உங்களுக்கு லூட்டின் எடுத்துட்டிங்கன்னா 700 to 800 வரும். ஓகே. இந்த மாதிரி பைடெல்லாம் எடுத்துட்டிங்கன்னா 800 ஃபிக்ஸுடுங்க. ஓகே. நல்லா ஆல்பினோ பைட் நல்லா மார்க்கிங்கில் வரும், நல்லா ஸ்பீசஸ் நல்லா இருக்கும், சிக்கன் குவாலிட்டியாக ஆனோடனே தான் கொடுப்போம் கஸ்டமர் கையில். நீங்களே ஹேண்ட் ஃபீட் ஃபஸ்ட்டு பண்ணி கொடுப்பீங்களா? கஸ்டமருக்கு எப்படிங்கிறத நாங்கள் ஃபுல்லாக சொல்லிடுவோம். ரெஃபரன்ஸ் வீடியோ யூடியூப்லேயே காமிச்சிடுவோம். இது ஈஸி தான் உங்களுக்கு, நாங்கள் சொல்லி கொடுத்துருவோம். வேணா அதுக்கான சிரஞ்சு அதுக்கான நீடில்லாம் நாங்கள் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருவோம். ஓகே. கொடுக்கும் போது உங்ககிட்ட பஜ்ஜீஸ் இருக்குது அவ்வளோ? இருக்குது. ஆக்சுவலாக 2 பேர் வச்சுருக்கோம். இதுவும் சின்ன ஸ்கூல் பசங்க நிறையா கேட்குறாங்கன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு சீப் அண்ட் பெஸ்ட்டாக கொடுக்கணுங்கிறதுக்காக இது உங்களுக்கு ஹேண்ட் ஃபீடிங்கில் கொடுத்துட்ருக்கோம். ஓகே. இது உங்களுக்கு பர் பீஸ் ஹேர் ஃபீடிங் ஒரு 100 rupeesக்கு கொடுக்குறோம். எல்லாமே எல்லாமே எக்கில் இருக்குங்க. இதை ஹேண்ட் ஃபீட் பண்ண முடியுங்களா? தாராளமாக பண்ணலாம் ஜி. பிகினர் இதை பழகிட்டாங்கன்னா இதை ஈஸியாக பழகிட்டாங்கன்னா இதுக்கப்புறம் எல்லா பேர்டும் ஈஸியாக பண்ணிக்குவாங்க. ஓகே. உங்களுக்கு ஏன்னா இருக்கிறதுலே கொஞ்சம் இதாக ரஃப் அண்ட் டஃப்பாக இருக்கும். இதை மட்டும் பழகிட்டாங்கன்னா ஈஸியாக எல்லாமே அவங்க அதர் பேர்ட்ஸ் எல்லாம் ஈஸியாக போகலாம். ஓகே. ஓகே. இது இன்னொரு பேருங்களா? இது செகண்ட் பேருங்க. எல்லாமே எக்கில் தான் இருக்கும் எங்களுக்கு. இது லவ் பேர்ட்ஸோட வைல்டு கலருங்க, க்ரீனு. ஓகே. சரி, இவங்களுக்கு நீங்கள் இந்த மாதிரி சிரப் கொடுத்துருக்கீங்க. தான். ஆமாங்க. இதுக்கு லவ் பேர்ட்ஸை பொறுத்த வரைக்கும் 100% பாட்டு தான் நல்ல ரிசல்ட் இருக்கும். ஓகே. அதனால் பாட்டு தான் ரெக்கமெண்ட் பண்ணுறோம். அது போக ப்ரௌட்ஸில் பச்சை பயிறு கோதுமை கொடுப்போம். ஓகே. சிக்ஸ் பொரிச்சா கம்பல்சரி கோதுமை ரெகுலராக கொடுத்தே ஆகணும். ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ நேரமாக இங்கே இருக்கக்கூடிய பேர்ட்ஸ் எல்லாமே பார்த்துருப்பீங்க. லைக் காக்டைல் அண்ட் ஆஃப்ரிக்கன் லவ் பேர்ட்ஸ். அது மட்டும் இல்லாமல் ஸ்மால் கன்யூர் இதெல்லாம் பார்த்துருப்பீங்க. லவ் பேர்ட்ஸும் பார்த்துருப்பீங்க. ஒருவேளை வீடியோ பார்த்துட்டு இருக்க உங்களுக்கு ஹேண்டம் பேர்ட்ஸ் ஏதாவது கோயம்புத்தூர்லேருந்து பார்க்குறீங்க அப்படின்னா தாராளமாக இங்கே வந்து வாங்கலாம். 400 rupeesலேருந்து கிரே கொடுக்குறதா சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் ஒரு ப்ரைஸும் சொல்லியிருக்காரு. வீடியோவில் உங்களுக்கு கிளியராக புரிஞ்சுக்கும்னு சொல்லி நம்புறேன். இதே மாதிரி நம்ம இன்னொரு வீடியோ சந்திக்கலாம். until then, bye bye. Thank you.